ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேரை பற்றி தான். நான் இப்போ மொட்டை அடித்து ஒரு 4 to 5 மந்த்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே எவ்வளோ ஹேர் க்ரோத் இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஹேர் க்ரோத் எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன். நல்லா திக் அண்ட் ஷைனிங்காக பிளாக்காக இருக்குங்களா ஹேரு. இதுக்கு வந்து காரணம் நான் ஒரு ஆயில் காட்டுறேன். அதுதான் அது இத்தனை நாளாகவும் நம்ம விளம்பரத்தில் இல்லை கடைகளில் பார்க்கும் போதெல்லாம் இது வந்து நம்மளுடைய ஒயிட் ஹேரை வந்து பிளாக்காக மாற்றுறதுக்கு தான் அப்படின்னு நம்ம நினச்சி இருந்திருப்போம். பிகாஸ் நானுமே அதுக்காக தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எனக்கு ஒயிட் ஹேர் இருந்தது. அதாவது வேர்லேருந்து வர முடி வந்து வெள்ளையாக இருக்கும். அதுக்கப்புறம் வர்றது கருப்பாக இருக்கும். பாதி முடி வெள்ளையாக இருக்கும், பாதி முடி கருப்பாக இருக்கும். இதனால தான் என்னோடய அம்மா வந்து கருவேப்பிலை எண்ணெய் தேய்ச்சாங்க. அது எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. ஸோ என்னோட 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து நான் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் நான் அதை அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம வந்து அதை பார்க்கும்போது என்ன நினைக்கிறோன்னா, அது நம்மளோட வெள்ளை முடிக்கு கருப்பு கலர் கொடுக்கும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அந்த ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ண நல்ல ஹேர் க்ரோத், ஷைனிங், ஹேர் வந்து நல்லா திக்காகுது. அது என்னென்னா நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சூப்பர் வாஸ்மலா தெரியுதுங்களா? இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இது பர்சனலாக கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட்டு தருது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து முடியெல்லாம் கருப்பாக இருக்கா அப்படின்னா இல்லை. எனக்கும் உள்ளே நிறைய வெள்ளை முடி இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்குது தெரியுதுங்களா? பட் இது என்ன பண்ணுதுன்னா, மற்ற முடிங்களை நல்லா பிளாக் ஆக்கும்போது உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த ஒயிட் ஹேர் வந்து இது ஆப்போசிட்டில் இருக்கவங்களால நோட்டீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுது. நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது பாருங்கள். ஒரு 4 to 5 மந்த்ஸில் எனக்கு எவ்வளோ ஹேர் க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு. இது நமக்கு ஒயிட் ஹேரை வந்து கருப்பாக மாற்றுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் இல்லை. இது வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்குது. இந்த ஆயிலை நான் மட்டும் யூஸ் பண்ணல. என் பொண்ணுக்கு 8 வயசு ஆகுது. அவளுக்கு 5 வயசுலேருந்து நான் அந்த ஹேர் ஆயில் போட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவளுடைய ஹேர் வந்து செம்மட்ட கலரில் இருக்கும். ரொம்ப தின்னாக இருந்தது. இப்போ இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவளுக்குமே நல்ல ஹேர் க்ரோத். இந்த ஆயிலை அவங்க கலரிங் பர்பஸ்க்காக தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஆயிலை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஹேர் திக் அண்ட் ஷைனிங்காக நல்லா அடர்த்தியாக வளரும். அதோடைய லென்த்துக்கு எனக்கு தெரியாது. பட் நல்ல தலை ஃபுல்லாக முடி இருக்குங்க. அடம்பாக இருக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அவங்க கொடுத்துருக்க டைரக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை எப்படி யூஸ் பண்ண நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.